வணக்கம் உதயநிதி சார். சார், இது உங்களுக்கான பதிவு தான். என்னமோ இப்போ நியூஸ் கார்டெலாம் போட்டிருக்கீங்க உங்க சேனல்லாம் வச்சு. நீங்க டைம் எடுத்துக்கிட்டு கத்துக்கிட்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார். ஓஹோ, இப்படிக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர். சரி, என்ன பண்ணலாம்? பேசாம ஊபிஸ்ல அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவு போடலாமா? குறிப்பா திமுக அனுதாபிகள், எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஞானசேகரன், இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிடுங்க, தமிழ்நாடு அமைதியா இருக்கும்னு சொல்லி உத்தரவு போட சொல்லலாமா சார்? உங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது என்னென்ன அக்கிரமம் நடந்துச்சு, எவ்வளவு கொள்ளை, ஊழல், கனிம வள திருடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்துச்சு, எவ்வளவு ஸ்கூலுக்குள்ளேயே நடந்துச்சு, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்துச்சு. தொடர்ச்சியாக நீங்க கலந்துகிட்ட ஏர் ஷோலயே 5 பேர் 2 முறை கள்ளச்சாராய மரணம். ஆனா நீங்க இப்ப புதுசா எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்கல்ல, வேடிக்கை சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சார், யார் எல்லாத்தையும் தூக்குறாங்க. சட்டம் ஒழுங்கை எந்த அளவுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி சிஎம், உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் அவர் தான் சிஎம். ஓகேவா? திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, எத்தனை பேர் மாட்ட போறீங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்க சார். மாட்ட போறீங்கன்னு சொன்னது இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றவங்கள. ஓகேங்களா சார்? வணக்கம்.